நலத்திட்ட உதவி வழங்குவதாக கூறி பேராக் தலுக்கின்தானில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் ஏமாற்றிய மோசடி கும்பலிடம் 67 வயது மூதாட்டி ஒருவர் 8000 ரிங்கிட் மதிப்புள்ள தங்க நகைகளை இழந்துள்ளார். ஜூன் 29ஆம் தேதி வழக்கமான பரிசோதனைக்காக அம்மூதாட்டி அங்கு சென்ற போது 50 வயதிலான ஒரு மாது அவரை அணுகி தம்மை சமூக நல இலாக்கா அதிகாரி என அறிமுகப்படுத்திக் கொண்டார். மாதம் 2000 ரிங்கிட் அரசாங்க நலத்திட்ட உதவியை பெற தகுதியுடையவர் என மூதாட்டியை அம்மாது நம்ப வைத்துள்ளார். பின்னர் உதவித்தொகையை பெறுவதற்கான நடைமுறையின் ஒரு பகுதியாக அணிந்திருந்த நகைகளை கழற்றி ஒப்படைக்குமாறும் மூதாட்டியிடம் அம்மாது கூறியுள்ளார். கொஞ்சமும் யோசிக்காமல் தம்மிடமிருந்த தங்கச் சங்கிலி, ஒரு ஜோடி தங்கத்தோடு, 3 தங்க மோதிரம் ஆகியவற்றை மூதாட்டியை கழற்றி கொடுத்து விட்டார். சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்ற பிறகே தாம் மோசடிக்குள்ளானதை மூதாட்டி உணர்ந்து போலீசில் புகார் அளித்தார். விசாரணையில் இறங்கிய போலீசார் சந்தேக நபரையும் வயது வந்த அவரின் 2 பிள்ளைகளையும் கைது செய்து தடுத்து வைத்துள்ளனர். இந்நிலையில் தலுக்கின்தானில் ஒரு அடகு கடையில் விற்கப்பட்ட மூதாட்டியின் நகைகள் மீட்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள், குறிப்பாக முதியவர்கள், அறிமுகமில்லாத நபர்கள் வழங்கும் நலத்திட்ட உதவி அல்லது பரிசு தொடர்பான வாக்குறுதிகளை எளிதில் நம்ப வேண்டாம் என்றும், சந்தேகத்திற்கிடமான சம்பவங்கள் குறித்து உடனடியாக போலீசுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.